பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் ஆகாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசிகள் யார் என்ற தலைப்புல நான் பேசுகிறேன். இந்த நாட்களிலே எங்க பார்த்தாலும் தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் தீர்க்கதரிசிகள் யார் என்பதை முதல் நீங்கள் அறிய வேண்டும். அவர்கள் எந்த ஆவி உடையவர்கள் என்பதை நிதானித்து அறிய வேண்டும். இதை அறிந்தால் இந்த பைபிள் சொல்லுது, தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அப்போ தீர்க்கதரிசனம் இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போக மாட்டாங்க. சபை சீர்கெட்டு போகாது, குடும்பம் சீர்கெட்டு போகாது, பிசினஸ் சீர்கெட்டு போகாது, வியாபாரங்கள் சீர்கெட்டு போகாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் இந்த தீர்க்கதரிசி யார் என்பதை பழைய ஏற்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள், ஆசாரியன், தீர்க்கதரிசி. புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, மெய்ப்பன், போதகன், சுவிசேஷன், இப்படி வரும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிதானித்து அறிய வேண்டும். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி ஆண்டவர் மோசேயை அனுப்பி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், விடுதலை ஆக்கினார், அவளை பாதுகாத்தார் என்பதை ஓசியா 12:13 வாசித்திருப்பார். ஒரு தீர்க்கதரிசி யார் என்றால், அடிமதனத்தில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வருகிறார். பார்வோன் அப்படியாப்பட்டவன், பார்வோன் பலமானவன், பார்வோன் மோசமான என்று ஜனங்களுக்கு அவன் போதிக்கவில்லை. உங்கள் தேவன் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்பதை தான் அறிவித்தார். பார்வோனை குறித்தோ ரதங்களை குறித்தோ அவர்கள் பயந்தார்கள். மோசே அதை அறிவிக்கவில்லை. இந்த நாட்கள் தீர்க்கதரிசினா பாருங்க, உனக்கு அவன் வச்சுட்டான், இவன் வச்சுட்டான், பொண்டாட்டிக்கு வச்சுட்டான், பிள்ளைக்கு வச்சுட்டான் என்பதெல்லாம் சொல்லி மக்களை கலகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பைபிள் சொல்கிறது 1 கொரிந்தியர் 14:33 வாசித்துப்பார். தேவன் கலகத்துக்கு தேவன் அல்ல, சமானத்துக்கு தேவன். இந்த வார்த்தை பவுல் எழுதும் போது கவனிங்க. 1 கொரிந்தியர் 14:33, 32 பாருங்க. தீர்க்கதரிசியுடைய ஆவி அவனுக்கு அடங்கி இருக்குது. அடுத்த வசனம் சொல்வாரு, தேவன் கலகத்துக்கல்ல சமானம். அதனால உங்களுக்கு யாரு தீர்க்கதரிசனம் உரைத்தாலும் கலகம் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, கர்த்தரை விட்டு விலகி போகக்கூடாது. அவர்களிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். பக்தி, புத்தி, ஆறுதல், இந்த மூன்றும் இல்லாத எந்த ஒரு தீர்க்கதரிசனத்தையும் நீங்க நிதானிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 14:3 வாசித்திருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இவன் தான் தீர்க்கதரிசி. God bless you.